ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரீலாக்ஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி மட்டன் வடி பிரியாணி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பாய் வீட்டு மட்டன் பிரியாணி நம்ம நிறைய அளவுகளில் பார்த்துருக்கோம். அரை கிலோவில் இருந்து 1 கிலோ 2 கிலோ 3 கிலோ வரைக்கும் கூட நம்ம சேனலில் போட்டிருக்கோம். இன்றைக்கி கல்யாண வீடுகளில் பண்ணுவாங்க இல்லையா, அந்த வடி பிரியாணி மட்டன் வடி பிரியாணி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அரை கிலோ அளவுக்கு பாஸ்மதி அரிசி எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு தேவையான எல்லா பொருட்களும் எடுத்து வச்சுருக்கேன். தாளிக்கையில் அளவு சொல்கிறேன். இதை கடலை எண்ணெயிலையும் தாளிக்கலாம், எண்ணெய் நெய் கலந்து தாளிக்கலாம். நான் இன்றைக்கி எண்ணெய் நெய் தான் கலந்து எடுத்து வச்சுருக்கேன். குக்கிங் ஆயிலும் நம்ம நெய்யும் சேர்த்து எடுத்து வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு தேவையான பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அப்புறம் வெங்காயம், தக்காளி, லெமன், பச்சை மிளகா, மல்லி, புதினா எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். நம்ம தாளிக்கெல்லாம் அளவு பார்க்கலாம். அரை கிலோ அளவுக்கு பாஸ்மதி அரிசியும் 3/4 கிலோ அளவுக்கு மட்டன் எடுத்து வச்சுருக்கேன். மட்டன் வந்து நீங்கள் கண்டிப்பாக கொழுப்பு எலும்புள்ள பீஸாக கலந்து எடுத்துக்கோங்க, அப்போ தான் பிரியாணி டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். எண்ணெய் நெய் சேர்த்து 150 ml எடுத்திருக்கேன். ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து தம் போடுறதுக்கு எடுத்து வச்சுட்டு மீதியை சேர்த்துடலாம். நெய் சூடானாக்கில் பட்டை, 4 துண்டு பட்டை, ஒரு 5 ஏலக்காய், 4 கிராம்பு சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய் பொடி கொஞ்சம் சேர்ப்பேன். அது சேர்க்காதவங்க கூட நீங்கள் இந்த தாளிப்பு சேர்த்துக்கலாம். 1/4 கிலோ அளவுக்கு பல்லாரி வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இது இதில் சேர்த்துடணும். இதோட 4 பச்சை மிளகாய் கீறி விட்டு சேர்த்துருக்கேன். பிரியாணியில் இந்த வெங்காயம் வதங்குறது தான் ரொம்ப முக்கியமான ஸ்டெப்பு. கொஞ்சம் டைமும் எடுத்துக்கிடுங்க. நல்லா வந்து ஒரு கோல்டன் கலர் வர்ற மாதிரி நம்ம வந்து வதக்கி விட்டுடலாம். ரொம்ப வந்து ப்ரௌன் ஆனாலுமே பிரியாணியோட கலர் குறைஞ்சி போயிடும். இந்த கலர் வந்தால் போதும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பார்த்திங்கன்னா அளவு எப்படி எடுத்திருக்கேன் அப்படின்னா, 50 கிராம் அளவுக்கு இஞ்சிக்கு ஒரு 40 கிராம் பூண்டு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நார்மலாக நீங்கள் ஈக்குவல் வச்சு அரைச்சா கூட பிரியாணிக்கு பூண்டு ஒரு 10 கிராம் கம்மியாக வச்சுக்கோங்க, நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இதை அரைச்சி இதோடு சேர்த்துடலாம். இஞ்சி பூண்டு நெய்யில் நல்லா வதங்கி வந்தாக்கில் 1 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்க்குறோம். இது எதுக்குன்னா பிரியாணிக்கு கலர் கொடுக்கறதுக்கு மட்டும்தான். நீங்கள் வந்து பின்னால் கூட சேர்த்துக்கலாம். உங்களுக்கு ஒரு நல்ல ரெட் கலர் வேணும் அப்படின்னா நம்ம வந்து 1 டீஸ்பூன் இப்போ சேர்த்துடலாம். இது சேர்த்துட்டு தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி பார்த்திங்கன்னா 150 கிராம் அளவுக்கு தக்காளி. இதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, அதாவது கிரேவிக்கும் மட்டனுக்கு சேர்த்து தான் உப்பு போட்டிருக்கோம், ரைஸுக்கு உப்பு போடலை. 2 டீஸ்பூன் உப்பு போட்டுட்டு நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி, புதினா ஆஞ்சு வச்சுருக்கேன், கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் இதில் சேர்த்துடலாம். இதை நல்லா கிண்டி விட்டுட்டு மூடி போட்டு வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சுருந்தீங்க அப்படின்னா தக்காளி நல்லா மசிஞ்சு வந்துடும். தக்காளி நல்லா மசிஞ்ச பிறகு தான் மசாலா சேர்க்கணும். மசாலான்னு கிடையாது, மிளகாய்த்தூள் தான். தனி மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நல்ல காரமான மிளகாய்த்தூள், காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துருக்கோம், 4 பச்சை மிளகாவும் சேர்த்துருக்கோம். இதோட 1 டீஸ்பூன் அளவுக்கு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் தூள் சேர்த்துக்க போகிறோம். வடி பிரியாணிக்கு தாளிப்பே போதும், ஆனால் இந்த மசாலா சேர்த்திங்கன்னா இன்னும் வாசமாக இருக்கும். இது இல்லாட்டி விட்டுருங்க. நீங்கள் கடை பிரியாணி மசாலா போட்டிங்கன்னா டேஸ்ட்டே மாறிடும். இது எப்படி தயாரிக்கிறதுங்கிற வீடியோவை நான் அடுத்த வீடியோவை அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. 150 ml தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்துட்டு லோ ஃப்ளேம்லேயே நல்லா கிண்டி விட்டுருங்க. அந்த இதில் இருந்து கொஞ்சம் எண்ணெய் பிரிய ஆரம்பிக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம கறி சேர்த்துக்க போகிறோம். நிறைய பேர் ஒரு டவுட் இருக்கும், தக்காளி வெங்காயம் சேர்க்குறது வந்து நம்ம அரிசியோட அளவுக்கா இல்லை வந்து கறியோட அளவுக்கான்னு சொல்லிட்டு. நம்ம நார்மலாக சொல்கிறது வந்து பிரியாணியில் அரிசி அளவுக்கு தான் சொல்லுவோம். ஆனால் 1-2 வெங்காயம் கூடுனாலும் டேஸ்ட் மாறாது. தக்காளி மட்டும் அதிகமாக சேர்க்காதீங்க. இப்போ நம்ம கறியை சேர்த்துக்கலாம். மட்டன் எப்போதுமே எலும்பு கொழும்புள்ள பீஸ் தான் வந்து நமக்கு வந்து பிரியாணிக்கு நல்லாயிருக்கும். மட்டன் சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுறலாம். ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வச்சுருவோம். தேவையான அளவுக்கு தண்ணியை சேர்த்துட்டு வேக வச்சிடலாம். பாத்திரத்திலேயே நீங்கள் அப்படியே வேக வைக்க போகிறீங்கன்னா 3/4 மணி நேரம் ஆகும். நம்ம 3/4 கிலோ கறி போட்டிருந்தோம் இல்லையா, ஒரு 600 ml அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நார்மலாக 200 கிராம் கப்பில் வந்து 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி நான் மட்டனுக்கு தேவையான உப்பு போட்டேன். முதலே 2 டீஸ்பூன் போட்டுட்டேன். நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்து கூட உப்பு சேர்த்துக்கலாம். இல்லை நீங்கள் ப்ரெஷர் குக் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 1/2 லிட்டர் தண்ணி போதும். ஒரு 15 நிமிஷம் ப்ரெஷர் குக் வந்து விசில் போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. மட்டன் நல்ல 90% குக் ஆயிடணும். இதில் சின்னதாக ஒரு எலுமிச்சம்பழம் பிழிஞ்சு விட்டுக்கலாம்.
இப்போ உங்களுக்கு உப்பு காரம் அட்ஜஸ்ட் பண்ணால் பண்ணிக்கலாம். எனக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூளும் 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் விருப்பப்பட்டால் வாசம் நல்லா தூக்கலாக இருக்குன்னா பட்டை கிராம்பு ஏலக்காய் பொடி ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். இது எப்படி கொதிக்கட்டும். நம்ம அதுக்குள்ளே நான் பக்கத்து அடுப்பில் வந்து வெந்நீர் போட்டு வச்சுருக்கேன். அந்த வெந்நீரில் வந்து இப்போ நம்ம ரைஸ் போட்டு 2 நிமிஷம் வடித்து எடுத்துடலாம். பாஸ்மதி அரிசியை நல்லா 2 தடவை கழுவிட்டு 1/2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இப்போ ரைஸுக்கு தேவையான உப்பு நம்ம தண்ணியில் சேர்த்துக்கலாம். எப்படி அளவு கண்டுபிடிக்கிறதுனா, நீங்கள் அந்த தண்ணியை டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உப்பு கொஞ்சம் கரிக்கணும். அப்படி கரிச்சா தான் பிரியாணி கரெக்டாக இருக்கும். 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் ரைஸ் சேர்க்கையில் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிவிட்டேன். அது வீடியோ கடைசியில் சொல்கிறேன். நல்லா இந்த வீடியோ பார்க்கலையே உங்களுக்கு தெரியும். வடித்து வச்சுருக்க அரிசியை சேர்த்துக்கலாம். கொதி வர்றது தான் கணக்கு. இந்த மாதிரி கொதி வந்த பிறகு ஒரு 2 நிமிஷம் பட்டு விடுங்க போதும். நல்லா கொதிக்க ஆரம்பித்த பிறகு 2 நிமிஷம், அதாவது முழுசாக வெந்துடக்கூடாது, பாதி தான் வேகணும். இப்போ இதை உடனே வடிச்சிடலாம். அடியில் ஒரு பாத்திரம் வச்சு வடிச்சுக்கோங்க. நம்ம மட்டனில் உள்ள தண்ணி கரெக்டாக இருக்கும். சில பேருக்கு வந்து அந்த மட்டனில் உள்ள தண்ணி கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருக்கும். அப்போ நமக்கு வந்து கொஞ்சம் இந்த வடிக்கிற தண்ணியே சேர்த்துப்போம். அதனால தான் பாத்திரம் வச்சு வடிச்சிருக்கோம். இப்போ இதை உடனே கொதிக்கிற அங்கே மட்டன் கிரேவியில் அப்படியே சேர்த்துடணும். ரொம்ப போட்டு கிளறக்கூடாது. லைட்டாக வந்து அந்த கிரேவியோட மிக்ஸ் ஆகணும். ரொம்ப கிளறினீங்கன்னா உடஞ்சிடும். தண்ணியோட அளவு பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த ரைஸும் தண்ணியும் கொஞ்சம் சேர்ந்த மாதிரி இருக்கணும். ரொம்ப தண்ணி நிற்கக்கூடாது. இந்த பதத்தில் இல்லாட்டி நம்ம வடித்து வச்சுருக்க தண்ணியில் ஒரு 1/4 கப் போல் சேர்த்துக்கலாம். ஒரு தோசைக்கல் அடியில் போட்டிருக்கேன். நல்ல குறைஞ்ச தீயில் டைட்டான மூடி போட்டு இந்த பாத்திரத்தை மூடி தோசைக்கல் மேலே வச்சிடலாம். இது ஒரு 20 நிமிஷம் அப்படியே தம்மில் இருக்கட்டும். நம்ம ஆஃப் குக் தான் பண்ணியிருக்கோம். ரைஸ் கரெக்டாக இருக்கும். தம் முடிஞ்சாக்கில் அடுப்பு அணைச்சி வச்சிடணும். உடனே ஓப்பன் பண்ணக்கூடாது. தம் முடிஞ்சு அடுப்பை அணைச்சி அதுக்கப்புறம் 10 நிமிஷம் கழித்து தான் ஓப்பன் பண்ணோம். அப்போ தான் வந்து உங்களுக்கு நல்லா செட் ஆகிருக்கும். எப்படி செட் ஆகிருக்கு பாருங்கள். சொல்லப்போனால் இப்போ உடனே கிளறக்கூடாது. இந்த ஆவி கொஞ்சம் அடங்கின பிறகு கிளறினீங்கன்னா ரொம்ப உதிரியாக இருக்கும். நான் உங்களுக்கு வீடியோக்காக உடனே கிளறி காட்டுறேன். நீங்கள் கொஞ்சம் வந்து அந்த கொதி அடங்கினாக்கில் கிளறினீங்கன்னா நல்ல உதிரியாக கிடைக்கும். நான் இன்றைக்கி என்ன மிஸ்டேக் பண்ணேன்னா, ரைஸ் ஊற வச்ச பிறகு தான் பார்த்தேன். அதில் வந்து நிறைய அரிசி உடஞ்சிருந்தது. சரி, ரைஸை வீணாக்க வேண்டாம் அப்படின்னு பண்ணிட்டோம். பக்குவமாக பண்ணி இறக்குனீங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக வந்துடும். ஆனால் நீங்கள் பிகினராக இருந்தால் ரைஸை நல்லா பார்த்து கவனமாக, பழைய அரிசியாக இருந்தால் கூட பரவாயில்ல, உடையாத அரிசியாக யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள்.